இங்கே தமிழ்நாட்டில் மிகப்பெரிய அளவில் ஊழல் நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த ஸ்கில் ட்ரைனிங் கொடுக்குறாங்களே, ஸ்கில் ட்ரைனிங் இப்போ முக்கியமான ஒரு நபர் இதை பண்ணிக்கிட்டு இருக்கார். முக்கியமான சின்னத்திரையில் இருக்கக்கூடிய நடிகராக இருக்கக்கூடிய ஒரு மனிதன் இந்த ஃபோர்ஜரி வேலையை பண்ணிக்கிட்டு இருக்கார். அதாவது ஒரு ஸ்கில் ட்ரைனிங் கொடுக்குறாங்க. இப்போ 2 வீலர் மெக்கானிக்கு ஸ்கில் ட்ரைனிங் சொன்னாக்கா ஆளுங்களை பிடிச்சிட்டு வந்து 2 வீலர் ட்ரைனிங் கொடுக்கறதில்ல. இப்போ நீங்கள் ஒரு 2 வீலர் ஷோரூம் வச்சுருக்கீங்க, உங்கள்கிட்ட 20 பேர் வேலை செய்கிறாங்கல்ல, அந்த 20 பேருமே பயனாளி ஆக்கிட வேண்டியது. ஓகே, நீங்கள் ஒரு 2 வீலர் ஒர்க் ஷாப் வச்சுருக்கீங்க, இல்லை ஒரு ஷோரூம் வச்சுருக்கீங்க, உங்கள்கிட்ட 20-22 பேர், ஒருத்தன் ஹெட்டு மட்டும் பார்ப்பான், ஒருத்தன் டீசல் இன்ஜின் மட்டும் பார்ப்பான், ஒருத்தன் ஏசி மட்டும் பார்ப்பான், ஒருத்தன் டிங்கரிங் பார்ப்பான், அதில் ஒரு 4-5 பேர் இருப்பாங்க. அவங்களையே பயனாளியாக்கி, ஏதோ வெளியிலேருந்து ஆளை கொண்டு வந்தது போல வச்சு அவங்களையே பயனாளியாக்கி ரெக்கார்டை கிரியேட் பண்ணி அட்டண்டன்ஸை ரெடி பண்ணி அந்த ஒரு நபருக்கு வந்து ஒரு 900 ரூபா 2000 ரூபா மாதத்துக்குன்னு ஒரு ஸ்டைஃபண்ட் கொடுக்குறாங்களா, அந்த ஸ்டைஃபண்டை வாங்கிக்கிட்டு அவனுக்கு காசு கொடுக்கறதில்ல. மொத்தமாக அந்த கம்பெனி ஓனரும் இந்த மீடியேட்டருமா சேர்ந்து ஆட்டையை போட்டு பிரித்து எடுத்துக்கிறானோ. இந்த 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 திட்டத்தை உங்களுக்கு கொடுக்கறதுக்கு அமைச்சர்லேருந்து லஞ்சம் வாங்குறாங்க. இந்த திட்டம் நீ தமிழ்நாட்டில் அப்படி நாசமாகி போயிட்டுருக்கு. எனக்கு தெரியும், அது நான் பார்த்துருக்குறேன், நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், நான் கேட்டிருக்கிறேன். அந்த 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 சின்னத்திரை நடிகர் வந்து என்னோட நடிக்கிறப்ப கூட உட்காந்து பேசியிருக்கிறான்.